நிச்சயமாக வடசென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் முக்கியமான வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கலானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் அதிமுக, திமுக, பாஜக உள்ளிட்ட 3 வேட்பாளர்களும் ஒரே நேரத்தில் உள்ளே நுழைந்ததால் சற்று இந்த தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் தற்போது சலசலப்பு ஏற்பட்டு தொடர்ந்து இந்த பிரச்சனை நீடித்து வருகிறது. குறிப்பாக அதிமுக சார்பில் ராயபுரம் மனோ போட்டியிடும் நிலையில, அதே போல திமுக சார்பில் கலாநிதி வீராசாமி போட்டியிடும் சூழல்ல அவங்க தரப்பில் இருந்து டம்மி வேட்பாளராக அவரது மனைவியை அழைத்து வரப்பட்டிருந்த சூழல் தற்போது சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் மற்றும் கலாநிதி வீராசாமி மனைவி ஆகியோரும் இந்த வேட்புமனு தாக்கலானது செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது தொடர்ந்து இந்த பிரச்சனை நீடித்து வருவதால் அதிமுக சார்பில் ராயபுரம் மனோ உள்ளே தேர்தல் அதிகாரியிடம் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு, அதாவது இந்த டோக்கன் வழங்கும் முறையில குளறுபடி ஏற்பட்டு இருக்க சூழல்ல அதிமுகவுக்கு 7ஆம் நம்பர் டோக்கன் வழங்கப்பட்டு அதில் பேர் எழுதப்படாமல் இருக்கும் சூழல்ல திமுகவுக்கு வழங்கப்பட்ட 2வது நம்பர் டோக்கனில் வெறும் டோக்கன் மட்டுமே வழங்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல தற்போது இந்த தேர்தல் அதாவது சென்னை மாநகராட்சி வடக்கு வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் தொடர்ந்து இந்த காவல்துறை தரப்பினர் தொடர்ந்து செய்தியாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர்கள் தள்ளுமுள்ளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதை தொடர்ந்து வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் ராயபுரம் மனோ, திமுக சார்பில் கலாநிதி வீராசாமி, பாஜக சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் தொடர்ந்து, அதாவது பாஜக சார்பில் தேர்தல் அலுவலகத்திற்குள்ளேயே ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிட்டு தொடர்ந்து கோஷமிட்டு வருகின்றனர். அதே போல திமுக, அதிமுக சார்பில் செய்தியாளர்களிடம் இப்ப தற்போது பார்க்கக்கூடிய சூழல்ல காவல்துறை அதிகாரி ஒருவர் செய்தியாளர்களிடம் தள்ளுமுள்ளில் ஏற்பட்டு அவர்களை வெளியேற்றும் நிலையில் தற்போது நீடித்து இந்த சூழல், அதாவது செய்தி சேகரிக்க உள்ளே சென்ற தேர்தல் அதிகாரி அலுவலகம் உள்ளே சென்ற ஒளிப்பதிவாளர் மற்றும் செய்தியாளர்களை கட்டாயமாக வெளியேற்றும் சூழலில் தான் காவல்துறை அதிகாரி தொடர்ந்து நீடித்து வருகின்றனர். மறுபுறம் பாஜக சார்பில் 40 நிமிடம் இந்த வேட்புமனு தாக்கலானது தொடர்ந்து அதிமுக சார்பிலும் திமுக சார்பிலும் 40 நிமிடம் மேலாக இந்த வாக்குவாதமானது இரு தரப்பினரிடையே மோதல் ஆனது நீடித்து வரும் சூழல் தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது தொடர்ந்து இந்த காலை 11 மணி அளவிலிருந்தே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வருகை தந்த பொழுது காவல்துறை அதிகாரிகள் அவரை உள்ளே மறுத்தனர். அதன் தொடர்ச்சியாக அங்கிருந்து வேட்பாளர் மனோ உள்ளே நுழைந்த போது அங்கிருந்து அவர்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டு அவர்களை மேலே அழைத்து சென்றனர். அப்போது உள்ளே செல்லக்கூடிய நிலையில திமுக சார்பிலிருந்து அமைச்சர் சேகர்பாபு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி மற்றும் சென்னை மேயர் பிரியா உள்ளிட்ட அவரது உதவியாளர் ஆகியோரும் 5 நபர்கள் மட்டுமே உள்ளே சென்றவர். முதல் நபராக திமுக சார்பிலிருந்து சேகர்பாபு, கலாநிதி வீராசாமி ஆகியோரும் உள்ளே சென்றனர். அது தொடர்ச்சியாக பின்னாடியே, அதாவது அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் ராயபுரம் மனோ மற்றும் மாவட்ட செயலாளர் ராஜேஷ் உள்ளிட்டோரும், அதாவது மற்றும் மனோவின் உதவியாளர் ஆகியோரும் தொடர்ச்சியாக 10 நபர்கள் உள்ளே நுழைந்ததால் இரு தரப்பினருமிடையே, அதாவது உள்ளே சென்று தேர்தல் அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்த, அதாவது திமுக சார்பில் 2ஆம் நம்பர் டோக்கன் எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சூழல்ல நாங்கள் தான் முதல் மனு தாக்கல், அதாவது வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறோம், தங்களுக்காக தான் தாங்கள் தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கும் என்று தொடர்ந்து திமுக சார்பில் வலியுறுத்தி வந்தனர். அதன் முன்னதாக அதிமுக சார்பில் ஜெயக்குமார் அவர் தொடர்ந்து தங்களுக்கு 7ஆம் நம்பர் டோக்கன் வழங்கப்பட்டு அதில் பெயர் குறிப்பிடாமல் வழங்கப்பட்டது தங்களுடைய தவறு என்று தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்திருந்தும் கூட அவர்கள் அதை தேர்தல் அதிகாரி அதை மறுத்து நாங்கள் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை, சரியான டோக்கன் மட்டும் நாங்கள் வழங்கியிருந்தோம். ஆனால் தற்போது இருவரும் ஒரே நேரத்தில் உள்ளே நுழைந்ததால் இந்த சலசலப்பானது ஏற்பட்டது. தொடர்ந்து 40 நிமிடம் மேலாக இந்த சலசலப்பானது இரு தரப்பு, அதாவது தேர்தல் அதிகாரி அவரிடம் வாக்குவாதத்தில் அதிமுக சார்பில் முற்றுகையிட்டனர் மற்றும் திமுக சார்பில் அமைச்சர் சேகர்பாபு அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்ச்சியாக நீடித்து வந்த சூழலில் அதிமுக திமுக சார்பில் ராயபுரம் மாவட்ட செயலாளர் ராஜேஷ் மற்றும் தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு ஆகியோரும் உள்ளே மாறி மாறி கோஷங்கள் எழுப்பி, அதாவது வார்த்தைகளால் தீர்த்து கொண்டனர். இந்த சூழலில் தற்போது வடசென்னையில் இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி வடக்கு வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் நீண்ட நேரமாக இந்த வாக்குவாதமானது தொடர்ந்து தற்போது வரையிலும் நீடித்து வருகிறது.